தங்களிலே இழந்தவர்களை நினைச்சு அழுறாங்க. அது இயல்பு தானே. சின்ன வயசுக்காரங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. கல்யாண ராத்திரி முடிஞ்சிருக்குது. ஒரு நாள் இரவு தான் மனைவியோட இருந்திருக்கிறாங்க. அதோட காலில் போய் ஷஹீத் ஆயிட்டாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம வீட்டுல இப்படி ஒரு நடந்தால் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நோயில கிடந்து மூத்தானாலே நம்மளால பொறுக்க முடியலையே, நம்ம அழுது ஆர்ப்பரிக்கிறோமே. அன்று கல்யாணம் முடிஞ்சிருக்குது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ராத்திரி. அப்ப அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பின்னாடி சனிக்கிழமை ராத்திரி கல்யாணம், சனிக்கிழமை காலையில யுத்தம். அப்ப யுத்தத்துக்கு எல்லாரும் மாலை வேளையில புறப்படக்கூடிய அசர் நேரத்தில் புறப்படும் பொழுது ஹந்தலா 2 பேர் தனியா நிக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நானும் யுத்தத்துல கலந்து கொள்ள மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். ஆனா ராத்திரிக்கு எனக்கு கல்யாணம்லோ, இந்த கல்யாணத்தை ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, 1 மாசத்துக்கு முன்னால தீர்மானிச்சாச்சு நாயகமே, நான் என்ன செய்யறது என்று சொன்ன போது சல்லான்னு சொன்னாங்க, ராத்திரி கல்யாணத்தை முடிச்சுட்டு பகல்ல வந்து சேருன்னாங்க. யாம என்ன யோசிப்பான், என்ன ராத்திரி கல்யாணத்தை முடிச்சுட்டு யுத்த கடத்துல போய் நிக்கிறதா? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போவோமா, வேலை செய்யறதுக்கு போவோமா, மதரசாக்கு போவோமா? மதரசாக்குல மாமி வீட்டுல அங்க கல்யாணம், இவ வீட்டுல கல்யாணம்னா நம்ம லீவு போட்டுறோம். லீவு போடுறோமா இல்லையா? அதுக்கே கூட நம்ம என்ன செய்யறோம், கல்யாணம் எப்போ, இன்னும் 15 நாள் இருக்கு, 2 வாரம் இருக்கு, அப்பவே நம்ம என்ன செஞ்சிருவோம், மதரசாக்கு ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் லீவு போட்டுருவோம். ஆனால் ராத்திரி கல்யாணம் முடிக்கக்கூடிய கதாநாயகரே அவர் தான். ராத்திரிக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு காலையில வந்து யுத்த களத்துல சேருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு சந்தோஷம், ஆஹா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. எவ்வளவு ஆச்சரியமா இல்லையா? அவர்களுடைய ஈமானில் 1000 அல்ல, லட்சத்தில் அல்ல, கோடியில 1 அளவு இருந்தாலும் கூட நாம் பெரிய மூமின்களாக ஆகிடுவோம். கோடியில ஒரு புள்ளி இருந்தாலும் கூட, கோடியில் 1 இருந்தாலும் கூட மகத்தான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிட முடியும். ஆனா நிலைமை எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறோம், லீவு போடுறோம். நம்ம பார்க்கிறோம், மதரசாக்கள் எல்லாம் கூட பார்க்க தான் செய்யறோம். வீட்டுல கல்யாணம், வீட்டுல கல்யாணம், அதுக்கு ஒரு லீவு என்று. அப்ப இது இந்த அளவுக்கு நமக்கு சின்ன விஷயங்களை கூட தியாகம் செய்ய முடியாதவர்களாகத்தான் நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஹைர் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நிலையில் 70 சுஹதாக்களை நினைத்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அழுகுறாங்க. இப்ப ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி ஜமீலா அவங்களும் அழத்தானே செய்வாங்க. அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. ராத்திரி கல்யாணம், காலையில எழும்பி போறாங்க. காலையில எழும்பி போகும் பொழுது ராத்திரி மனைவியோட இருந்தாங்க. மனைவியோட சந்தோஷமாக இருந்துட்டு காலையில சுபுஹ தொழுதுட்டு, சுபுக்கு முன்னால எழும்புனாங்க, குளிச்சாங்க, சுபுஹ தொழுதாங்க. புறப்படும் பொழுது மனைவி கையை பிடிச்சிட்டாங்க. எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க போறீங்க? நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நீங்க சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய வாசல்ல நீங்க நிக்கிறீங்க. அப்படி நிற்கும் போது அந்த சொர்க்கத்தினுடைய கதவு திறந்து கொண்டது, அதுக்குள்ள நீங்க போறீங்க, சொர்க்கத்தினுடைய கதவு மூடிக்கொண்டது. இப்படி ஒரு கனவை கண்டேன். என்னுடைய அன்பு கணவரே, நீங்க இந்த யுத்தத்திலே ஷஹீதாகி விடுவீர்களோ என்று நான் பயப்படுறேன். இந்த கனவினுடைய பொருள் இதாக இருக்குமோ, என்னை விட்டு நீங்க பிரிஞ்சிடுவீங்களோ. ஏன்னா உள்ள போன நீங்க திரும்பி வரல, கதவு பூட்டிக்கிடுச்சு. அப்படி ஒரு கனவை நான் காணுகிறேன், எனவே நீங்க போக வேணாம் என்று சொன்ன போது அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹா கையை உதறிட்டு ஒன்னும் போவையில் அவங்க நடந்துகிட்டது பாருங்க. அப்படியா, சரிமா வா என்று சொல்லி தன்னுடைய மனைவியோடு மீண்டும் ஒரு முறை சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, குளிக்க கூட இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில யுத்தத்துல வந்து சேர் என்று சொன்னதுனால உடனடியாக புறப்பட்டு போனாங்க. அப்ப யுத்த நடுவில் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதான போது சில பறவைகள் பறந்து போகுது. அந்த பறவைகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஹா இந்த பறவைகள் பறக்கிறது தெரியுதா, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா இது பறவைகள் அல்ல, மலக்குமார்கள் ஹந்தலாவை குளிப்பாட்டுறதுக்கு போயிருக்கிறாங்க. நீங்க அவங்களுடைய மனைவிட்ட எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஜமீலாட்ட நீங்க கேளுங்க, ஹந்தலாவினுடைய மனைவி இடத்தில் கேளுங்க என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வை சொல்றாங்க இவ்வளவு நடந்தது அப்படிங்கறத. இப்ப எந்த அளவிற்கு அவர்களிடத்துல ஆசை இருந்திருக்கும். அப்ப அவங்க எல்லாம் அழமாட்டாங்களா? அவர்கள்லாம் மனசுல ரிக்கத்து இல்லையா, கல்புல இரக்கம் இல்லையா? அழுவாங்க. கண்ணீர் வடிப்பது என்பது சுன்னத்து ரசூலுல்லாஹ். ஜனாசா ஒரு மௌத்தாயிட்டான்னு சொன்னா கல்லு மாதிரி இருக்கிறதா அது மனுஷத்தன்மை? மனித தன்மை என்பதை இலகுவதுதான். அப்ப அழணும், அழுகை என்பது இயல்பாக வரணும், அது இயல்பு. ஆனால் அதற்காக ஒப்பாரி வைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்யறாங்க. ஒப்பாரி வைக்காதீங்க, நீ அப்படி இருந்தியே இப்படி இருந்தியே, அதை தடை செய்யறாங்க. ஆனால் கண்ணீர் வடிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, அதை ஆதரித்திருக்கிறார்கள். அது சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணீர் வடிப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. 3 நாளைக்கு துக்கமா தான் இருக்கணும். 3 நாளைக்கு என்ன செய்யணும், அந்த வீட்டுக்காரங்க துக்கமாக இருக்கணும். மரணித்தவர் ஒரு ஆணாக இருந்து அவருடைய மனைவி மாத்திரம் 4 மாசம் 10 நாள் துக்கத்தை அனுபவிக்கணும். மற்றவர்கள் எல்லாம் 3 நாட்கள் என்ன செய்யணும், துக்கம் இருக்கணும். 3 நாளைக்கு மேல துக்கம் இருக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் துக்கத்தை
சஹாபியத்து பெண்கள் என்ன செஞ்சாங்க, 3 நாள் முடிந்ததற்கு பிறகு தங்கள் மேல மனம் பூசுவாங்க. மனம் பூச சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி நம்ம கேட்க கூடாது. 3 நாள் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய துக்கத்தை நான் மாற்றிக்கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகு நீங்க துக்கம் அனுஷ்டிக்காதீங்க என்று சொன்னதால் அதை பேணி அந்த மஹப்பத்தினுடைய காரணம் என்ன செய்றாங்க, மனம் பூசினாங்க. நம்முடைய ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க, 3 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஹத்தத்தை வச்சாங்க, விருந்த வச்சாங்க. விருந்த வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஈசான் தவாப செஞ்சாங்க. செய்றாங்களா இல்லையா? இது எந்த அடிப்படையில் மூணாகத்தம் ஓதுறாங்க? மூணாகத்தம் எதுக்கு ஓதுறாங்க? எல்லாத்துக்கும் குடும்பத்தால் கூப்பிட்டு அவங்களுக்கு ஈசான் தவா, அதையும் கூட ஒரு இபாதத்தாக ஆக்குனாங்க. 3 நாளைக்கு மேல நீங்க துக்கம் அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னதை கூட நம்முடைய ஆபாக்கள் எப்படி ஆக்கி தந்தாங்க, ஒரு இபாதத்தாக மாற்றி என்ன செஞ்சாங்க, துக்கம் இல்லை அங்கனைக்குள்ளே ஒரு விருந்து. அப்ப விருந்துங்கிறது எப்ப நடக்கும், துக்கம் இல்லாத சமயத்துல தானே. அப்ப துக்கம் இல்லாததும் நடக்கிறது. விருந்துங்கிறது ஒரு இபாதத்து, அதையும் செய்ய வச்சாங்க. தாங்கள் துக்கத்தை விட்டு வெளியாகி விட்டோம் என்பதையும் காட்டினாங்க. மாத்திரமல்லாமல் அவர்களுக்காக யாசீனையோ குரானையோ ஃபாத்திஹாவையோ ஓதி ஈசான் தவாபம் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய இபாதத்துகள் அங்கே நடந்து போய் விடுகிறது. ஆக இப்படி அந்த அழுக்குறல்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, இதெல்லாம் என்ன அழுக்குறல் அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகமே, கத்லா ஷுஹதா, கத்லா உஹத், உஹது யுத்தத்திலே ஷஹீதாகி விட்டவர்களை நினைத்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் அழுறாங்க நாயகமே என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை பாருங்க. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் அழுகுறாங்க. அவங்களுடைய வீட்டு ஆட்களை, பிள்ளைகளை நினைத்து, சகோதரனை நினைத்து, கணவனை நினைத்து, பெற்றோரை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, உடன் பிறந்தவர்களை நினைத்து, குடும்பத்தார்களை நினைத்து, ஷோதாக்கள் நினைச்சு எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா என்னுடைய அம்மு சாச்சா ஹம்சாவை நினைத்து அழக்கூடியவர்கள் யாரும் இந்த மதீனால இல்லையேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க எவ்வளவு பெரிய இது. அப்ப என்ன ஹம்சாவை, என்னுடைய அம்மு ஹம்சா நாயகத்தை நினைத்து அழக்கூடியவர்கள் யாராவது இந்த மதீனால இருக்காங்களா? ஏன்னா அவங்க உறவினர்கள் அங்க இல்லை, பெருசா அழுகுறதுக்கு ஆட்கள் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷன் தன்னுடைய ஹம்சா நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் அப்படி சற்று நேரம் அயர்ந்துட்டாங்க. அந்த டயர்டில் அயர்ந்து தூங்கினாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், மஸ்ஜிது வாசல்ல அழுக்குறர்கள், பெண்களினுடைய அழுக்குறல்கள் கேட்குது. முடிச்சிட்டாங்க. என்ன பொம்பளை அழுக்குறல்கள் கேட்குதே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சையதுனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க போனோம் வீடுகளில் இவங்கெல்லாம் அவர்களுடைய ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தம்பியும் அதில் ஷஹீதாகி இருக்கிறாங்க. பாருங்க, அப்ப எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பற்றும் பிடிப்பும் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், நீங்க வீடுகளுக்கு போய் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஹம்சாவை நினைத்து அழக்கூடியவர்கள் யாரும் இன்னைக்கு மதீனால இல்லையேன்னு சொன்னதும் நாங்க மதீனாவாஸ் அன்சாரிகள்லாம் எல்லாம் போய் சொன்னோம், யாரும் இனி எங்கள யாருக்காக அழக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, ஷஹீதுகளுக்காக ஷோதாக்களுக்காக நீங்க அழாதீங்க, நீங்க எல்லாம் அழுகுறதா இருந்தா ஒரே ஆளுக்காக தான் அழுதணும், அது ஹம்சாவுக்காக வேண்டிதான் இருக்கணும். என்ன அன்பு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிலாவை பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. அதை அப்படியே ஹதீதுகள்ல அந்த வரலாற்றில் எழுதுறாங்க, ரிலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக என்ன செஞ்சாங்க, நீங்க யாரும் அழக்கூடாது, அழுவதாக இருந்தால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக தான் அழணும்னு சொன்னதும் அந்த பெண்களும் அப்படியே என்ன செஞ்சாங்க, எல்லாம் அழுகையை நிறுத்திட்டு ஹம்சா நாயகத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக மஸ்ஜித் நபவியினுடைய வாசல்ல வந்து ஹம்சா நாயகத்தை நினைத்து அழுகிறார்கள் நாயகம் என்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் கூட அவங்க சொன்னாங்க, மா அரத்து ஹாதா, நான் நாடியது இது அல்ல, நான் நாடியது நீங்களாம் அழணுங்கிறதுக்காக நான் சொல்லல, நான் சொன்னது ஹம்சா நாயகத்தினுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இனிமேல் யாரும் ஒப்பாரி வச்சு அடாதீங்க, ஒப்பாரி வைக்க கூடாதுங்கிற தடையை அங்க என்ன செஞ்சாங்க, விதித்தார்கள். இங்கே நாம் சொல்ல வருவது என்ன என்றால், அந்த நிலையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு, அவர்களுடைய பொருத்தம், அவர்களுடைய ரிலா தான் தனக்கு பெரிது என்று ஒவ்வொரு சஹாபியும் கருதி இருக்கிறாங்க. தங்களுடைய வீட்டிலே மரணம் நிகழ்ந்திருந்த போதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்துவதுதான் தங்களுடைய முதல் பணியாக கருதி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அவ்வளவு பேருடைய வீட்லையும் என்ன செய்யுது, ஷோதா கழிக்கிறாங்க, மரண மௌத்து நிகழ்ந்திருக்குது, மௌத்து வீட்டுல உள்ளவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்தி வர்றாங்க, தன்னுடைய பிள்ளையை பத்தி அழுதாங்க, ஆனா நிறுத்திட்டாங்க, தன்னுடைய மனசை மாத்திக்கிறாங்க. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முன்னால உட்கார்ந்துடுறாங்க, அவங்களுடைய கல்புகள்ல யார் அமர்ந்திருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அல்லது சஹாபி தோழர்கள் அந்த பெண்களினுடைய இதயங்களிலே அமர வைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இதுவே தங்களுடைய நோக்கமாக, குறிக்கோளாக இருந்தது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, சனிக்கிழமை நடக்குது யுத்தம், நடந்து 70 பேர் ஷஹீதாயிட்டாங்க.
அந்த ஷஹீதுகளுடைய உடல்களை எல்லாம் நாசப்படுத்திட்டாங்க எதிரிகள். கண்ணை தோண்டி, மூக்க அறுத்து, காதை அறுத்து, கையை அறுத்து, காலை வெட்டி துண்டு துண்டாக்கி மரத்துல தொங்க போட்டு என்னவெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. சைனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஜாபீர் நாயகத்தினுடைய வாப்பாவினுடைய முகத்தை கல்ல வச்சு கொத்துனாங்க. கல்ல வச்சு, ஒரு கூரிய கல்ல வச்சு அப்படியே கொத்திட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும். அதே மாதிரி பல சஹாபாக்கள் கடுமையான காயப்பட்டு போயிருக்கிறாங்க. கடுமையான காயத்தில் இருக்கிறார்கள். உடலெல்லாம் காயத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. கையில வெட்டுப்பட்டு, கால வெட்டுப்பட்டு, தோல்ல வெட்டுப்பட்டு, கண்ணு கலன்று என்று பல சஹாபிகள் சங்கடத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இது சனிக்கிழமை நடந்திருக்கு. சனிக்கிழமை சாயந்தரம் வந்து திரும்பியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில செல்லலான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் எல்லார் வீட்லையும் மௌத்து நிகழ்ந்திருக்கு. எல்லார் வீட்லையும் காயப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாம இப்போ யுத்தத்திற்காக புறப்பட வேண்டும். இப்போ நீங்க எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சமாவது அந்த இடத்துல நம்ம வச்சு பாருங்க. என்ன இப்படி சொல்றாங்க? நேத்து படாத பாடுபட்டுட்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறோம், இன்னும் காயத்திலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, சரியான மருந்து கூட நமக்கு கிடைக்க இல்லை, அவ்வளவு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நாம் இருக்கிறோம், உணவுப் பொருட்கள் கூட நம்ம இடத்துல சரியா இல்லை, ஆயுதங்கள்லாம் முறிஞ்சு போய் இருக்குது, இப்பவே யுத்தத்துக்கு புறப்படும் சொல்றாங்க. நினைப்போமா இல்லையா? அப்படித்தானே இருக்கிறோம் நம்முடைய நிலைமைகள். ஆனா சஹாபிகள் பாருங்க, சொன்னதுதான் அப்படியே கலைந்து சென்றார்கள். போய் ஒட்டகங்களையோ குதிரையோ வாகனங்களையோ அல்லது ஆயுதங்களையோ எடுத்துட்டு அப்படியே உடனே வந்துட்டாங்க. 10-15 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டாங்க. ஒன்னு தயாரா இருக்கிற நாயகமேங்கிறாங்க. எப்படி இருக்கும்? இது என்ன ஈமான், இது என்ன மஹப்பத் இது? அவர்கள் புறப்படுங்க, இன்னைக்கு நாம் யுத்தத்திற்கு போகணும், அந்த குறைஷிகள் திரும்பி வந்து நம்மை தாக்குவார்கள் என்று கருதுகிறேன், அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நீங்க தயாராகுங்க என்று சொன்னதும் அத்தனை பேரும் தயாரானாங்க. இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, முந்தைய நாள் சனிக்கிழமை நடந்த யுத்தத்துல ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில இருக்கிறாங்க. அவங்களோட இருந்த ஒரே நபர் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மட்டும் தான் இருக்கிறாங்க. சஹாபிகள்லாம் அங்கங்க அப்படியே பிரிஞ்சிட்டாங்க. யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி உஹது யுத்தத்துல ஒரு கலவரம் நடந்து போயிடுச்சு. அப்ப எதிரிகள் என்ன செய்வாரு, சில பேர் 1-2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறதை பார்த்து கொண்டு தூரத்து அடைய ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அம்பு எய்யுங்கள் என்று அம்பை எடுத்து என்ன அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான டயர்டு, ரத்தம் சிந்தி, பல் உடைந்து, கன்னத்துல அந்த அவங்களுடைய கேடயத்தினுடைய ஆணிகள் பதிந்து அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் ரொம்பவும் ரத்தம் சிந்தி சோர்வடைந்தவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் அங்க நேர அம்பு எய்றாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த அம்பை தடுப்பதற்கான கேடயமும் இல்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன் கையை கொடுத்து இப்படி தடுத்தாங்க. அம்ப கையை கொண்டு தடுக்கிறாங்க. கையில் இங்க குத்தி இங்க வந்து நிக்குது. அவன் அடுத்த அம்பாங்கிறான், திரும்ப கையை கொடுக்குறாங்க. இப்படி இங்க இங்க இங்கன்னு 10-15 அம்புகளை, அதுக்கப்புறம் சஹாபிகள் வந்ததும் அந்த எதிரிகள் ஓடிட்டாங்க. ஒரே கையில் சேரக்குறைய 10-15 அம்புகள் தைத்து அந்த கை அப்படியே சூகையா போயிடுச்சு, கையே இறங்காம போயிடுச்சு. யாரு? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் யௌமு குல்லுஹு லி தல்ஹா, இந்த நாள் முழுவதுமே தல்ஹா கூறியதுங்கறாங்க. அந்த நன்மைகளை பூரா தல்ஹா நாயத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் யௌமு குல்லுஹு லி தல்ஹா, எல்லா அந்த நாள் முழுவதும் அதனுடைய நன்மைகள் அத்தனை இந்த தல்ஹாக்கு சேருங்கறாங்க. எதுக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய கையையே கேடயமாக ஆக்கி அவ்வளவு அம்புகளையும் இந்த கையில ஏந்திக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! என்ன அன்பு இருந்தா! இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டைக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் வந்து நிக்கிறாங்களே. நினைச்சு பார்க்க முடியுமா சஹாபிகளை? நாம் அற்புதம் இல்லையா இந்த சஹாபிகளுடைய செயல்பாடுகள்? கற்பனை ஏதாவது பண்ணி பார்க்க முடியுதா? இப்பெல்லாம் நினைக்கிறோமா? கையில ஒரு சின்ன ஒரு குண்டூசி, நகை வெட்டும் போது கொஞ்சம் சேர்த்து கையில வெட்டுருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு கையை வெட்டிட்டு அது ஒரு 6 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட நம்ம சொல்லி முடிச்சிடும். என்ன கையை வெட்டிட்டு நகை வெட்டும் போது லேசா பட்டுட்டு, அவ்வளவுதான் பெரிய விஷயம். அல்லது வெங்காயம் அறியும் போது லேசா கையில் என்ன செஞ்சிட்டோம், நம்ம நறுக்கிட்டோம், இதுதான் விஷயம். இதுக்கு ஒரு பெரிய இது தலைவலி 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 ஒரு புறம் என்ன செஞ்சுட்டு இருப்போம், சொல்லிட்டு இருப்போம். இருக்கா இல்லையா? சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் இங்க என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த சஹாபிகள் வந்து நிக்கிறாங்க. என்னமோ புதுசா சண்டைக்கு போற மாதிரி, புதுசாக யுத்தக்களத்துக்கு கிளம்புற மாதிரி அவ்வளவு பேரும் கையிலையும் காலிலையும் தலையிலையும் தோல்லையும் வயிற்றிலையும் நெஞ்சிலையும் கட்டு போட்டு கொண்டு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவு பேரும் எல்லா சஹாபிகளும் காயப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து உறுப்புகளை இழந்து நிற்கக்கூடியவர்கள் வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதுக்கு பிறகு ஒண்ணும் கிடையாது. என்ன அன்பு!
இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டா இதயத்தில் மாத்திரமல்ல,